Hello dear 10th students. So 10th mathematics chapter 1 relations and function la exercise 1.1 la one first question la third one already ரெண்டு question discuss பண்றோம் third one போயிடலாமா எஸ் வாங்க ரொம்ப சிம்பிளான question தான் question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க a is equal to m, n அப்படின்னு கொடுத்துட்டு b equal to 5 so 5 னா என்ன சார் மீனிங் அப்படின்னா null அதாவது 0 எதுவுமே இல்ல அப்படின்னு மீனிங் சோ இதை வச்சு a cross b, a cross a, b cross a ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா ஈஸியா எஸ் வாங்க ஃபர்ஸ்ட் a cross b ஐ கண்டுபிடிச்சிடலாம் a என்னன்னு தெரியும் m, n அப்படின்னு கொடுத்திருக்காங்க cross b என்ன 5 னா என்ன எதுவுமே இல்ல ஓகேவா எஸ் சோ அப்போ எதுவுமே இல்லாத டேர்ம் கூட நம்ம என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அதனால இங்க ஆன்சர் வந்து எதுவுமே வராது ஓகேவா இதான் வந்து a cross b நெக்ஸ்ட் a cross a வா so a என்ன கொடுத்திருக்காங்க m, n so m, n cross again a cross a தானே so அப்ப a cross a னா again m, n இத நம்மளால பேர் பண்ண முடியும் ஓகேவா ஈஸியா பண்ணிடலாமா m எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட பேர் பண்ண போறோம் சோ அப்ப என்ன ஆகும் m, m ஒரு பேர் then m, n இன்னொரு பேர் and then n எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட என்ன பண்ண போறோம் பேர் பண்ண போறோம் சோ அப்ப எப்படி கிடைக்கும் n, m, n, n இப்படி 4 பேர் கிடைக்குமா எஸ் இதுதான் வந்து a cross a and then b cross a so b cross a b தான் என்ன கொடுத்திருக்காங்க 5 கொடுத்திருக்காங்க cross a என்ன கொடுத்திருக்காங்க m, n so 5 வந்துருச்சு அப்படினால எதுவுமே கிடையாது ஓகேவா சோ அப்ப என்ன வரும் இங்க எதுவுமே பண்ண முடியாது a cross b க்கு என்ன பண்ணுமோ அதேதான் இங்க b cross a க்கும் சரியா சோ இதுதான் வந்து b cross a ஓகே எஸ் சோ ரொம்ப சிம்பிளா இருக்கும் எஸ் இது வந்து 2 மார்க் क्वेश्चन ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப ஈஸியா வந்து 2 மார்க் வாங்கிடலாம் நம்ம சோ இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு क्वेश्चनோட நான் உங்களை மீட் பண்றேன் thank you to all bye bye